சீடர்கள், அநேக கூட செய்த ஊழியர்கள், who are with Jesus and did the ministry. எல்லா ஆண்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேலறையில உட்கார்ந்து பயந்து கொண்டு they sat at the upstairs and fear of it. எப்பயாவது நம்மள பார்த்தா நம்மளே போட்டு தள்ளுவாங்களோ? They are fear to death. Someone will kill. They have fear. கூட இருந்தவர் மரித்தார் மீண்டும் உயிர்ப்பார் என்று சொன்னாங்களே, the man who died and will arise. அவர் மரித்த உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்து போனார்கள். Once he died, they forgot their words. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இனி வாழ்க்கை அவ்வளவுதான். They decided their life is that's all. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கணவனும் எல்லா ஆண்களும் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கலாம். எந்த குடும்பத்துல எந்த பிள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோ அந்த பிள்ளையால அந்த குடும்பம் மீண்டும் தலை தூக்கி நிற்கும். வாழ்க்கை மாறினது அவரால. My life got changed from the. என் வாழ்க்கையில மாற்றம் வந்தது அவரால. My life got changed by him. மரித்த அந்த சடலம் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கும். Maybe the dead body give bad odor. நான் அந்த இடத்துல வாசனை திரவங்களை நான் போட போறேன். I'm going to put the oil. அங்க போய் பார்த்தா when இயேசுவை they visited, they cannot find. அந்த சகோதரிகள் அழுகுறாங்க. They are cried out. யார் இந்த இயேசுவை எடுத்து கொண்டு போயிருப்பாங்க? Who took the Jesus? நாங்கள் காண பாக்கியம் இல்லை. We have not the blessing. ஹல்லேலூயா. அதுவரையும் இயேசு உயிர்ப்பித்தார் என்று மூன்றாம் நாள் வருவார் என்ற அந்த வசனம் வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில இல்ல. Till then they not remember the word Jesus will die and rise on the third day. ஆம் என் அன்பு சகோதரி சகோதரி, my beloved brothers and sisters, அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உன்னோடு பேசியிருப்பார். Many of the promises Lord given to you. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். I will make you head not tail. புதிய காரியங்களை செய்வேன். I will do new things. நீ பயப்படாதே. You shall not fear. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனால் வாய்க்கால்களை நிரப்புவேன். I will fill your rivers. உன்னை நீதியின் பாதையில உன்னை வழிநடத்துவேன். I will lead you in right way. எங்கெங்க வெட்கப்பட்டு அங்கெங்கெல்லாம் தலையை உயர்த்துவேன். I will lift your head whenever you get ashamed. இதெல்லாம் கர்த்தர் உனக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். These are all the promises given to you by. ஒரு நெருக்கம் வரும்போது என்ன வரல அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியும். When you are suffering, you are not remembering. குழந்தை இல்ல என்ன உடனே உனக்கு என்ன ஆச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆன உடனே டாக்டர் சொல்வாங்க இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. 20 years after you marrying still not bearing children, the doctor said. கர்த்தர் உனக்காய் கொடுத்திருப்பார். Maybe the Lord given you the promise. வானத்து நட்சத்திரங்கள் போல சங்கதிகளை பெருக பண்ணுவேன். I will multiply. எடுத்து படிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். படிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. இயேசு கிறிஸ்து கல்லறையில இல்ல. Jesus was not on the tomb. இயேசு கிறிஸ்து கல்லறையில போய் இன்னைக்கு நிறைய பேர் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் many of went Israel. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்தை போய் பார்த்து கொண்டிருக்காங்க. They are just visiting the Jesus place, living place. உண்மைதான், அது ஒரு பாக்கியம் தான். It's a blessing as well. ஏன் பாக்கியம்னு சொல்லுங்க. I am telling there is a blessing. நம் உலகத்தை படைத்து நம்மை படைத்த தேவன் மனிதனாய் பிறந்து கால் மிதித்த அந்த தேசம். It's a nation where the Lord born who created heaven and earth. அதை புனித ஸ்தலம் சொல்லுவாங்க. That's a holy place. அது புனித ஸ்தலம் சொல்லுவாங்க. That is a holy place. அது ஒரு விசேஷ இடம் சொல்லுவாங்க. It's a special place. It comes. வாழ்க்கையில ஒரு நாளாவது அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படலாம். Some of us longing to visit the place once in our lifetime. நிறைய பேர் போய் சொல்லுவாங்க இயேசு பிறந்த இடம். A lot of people said this is where Jesus born. அவர் மரித்த கல்லறை. This is where he died. இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். I visited all this. ஆமென் அன்பு தேவ பிள்ளையே. My beloved God's children. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்த தேசம் அது. That is the nation Jesus lived 33 years. அதுல 3 வருஷம் தான் ஊழியம் செய்து தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்ட நாள் அது. He just revealed himself as son of God for 3 years. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. அந்த 3 வருஷத்துல only those 3.5 years அந்த தேவன் செய்த அற்புதங்களை பார்க்க முடியாத அந்த இடத்துல போய்
தொடும்படியாக அநேகர் கடந்து சென்று A பார்க்கிறாங்க. lot of people visit and trying to touch that places நான் to சொல்றேன், see his miracle. அந்த இடம் ஒன்றும் விசேஷமான இடம் இல்லை. I am telling you that place is not special for you. அந்த இடம் ஒன்றும் விசேஷமான இடம் இல்லை. That place is not special for you. ஏன்னா Why? அந்த இடத்தை காட்டிலும் தேவன் இப்ப பல ஆண்டுகளாய் உன் இருதயத்தில் என் தேவன் குடியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Beyond that place, the Lord is living in our hearts many years. அப்ப பல ஆண்டுகளாய் தேவன் உன்னிடத்துல குடி இருக்கிறார்னா நீ தான் விசேஷமான ஆளு. You are special if Lord living in you. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, You just என் follow the தேவனுக்கு நான் reason and say, விசேஷமான ஆளு. I am விசுவாசிக்காம special to my Lord. இஸ்ரவேல் தேசத்துக்கு யாராவது போயிட்டு வந்துட்டாங்க அப்படியே பெருமையா பேசுவாங்க, நான் போயிட்டு வந்தேன். Someone boasting himself or herself when they return from Israel. அந்த ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நான் இஸ்ரவேல் தேசத்துல எடுத்துட்டு வந்தேன். They just brought the anointing olive oil and said, I visited Israel. ஆமென் சொல்லுவோமே. See me. அந்த இடத்தை காட்டிலும் Beyond that place, உன் இருதயத்துல பல ஆண்டுகளாய் தேவன் வசித்துக் கொண்டிருக்கிறார். the Lord living in your heart many years. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ரொம்ப ஆண்டுகளாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஜனன்னா தேவன் எத்தனை ஆண்டு உன் இருதயத்துல குடியிருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. Say amen. சொல்லுங்க. How many days the அப்படியே கண்களை மூடி, எனக்காய் தேவன் மரித்தார், for me. எனக்காய் தேவன் மரித்தார், Lord died for me. எனக்காய் தேவன் மீண்டும் உயிர்ப்பார், For me he arisen. தேவன் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். For me he came to the earth. சொல்லுங்களேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து. From your heart you say. அவர் கல்லறையில் அவர் இல்ல. He is not at a tomb. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயம் தான் தேவன் தங்கும் ஆலயமாய் The காணப்படுகிறது. heart here is the place where God dwells. கண்களை மூடி சொல்லுங்க, நான் பாக்கியவதி, Close your eyes and say, I am நான் blessed. பாக்கியவதி. I am blessed. ஒரு ஆமென் சொல்லுங்க. Say amen. இயேசு கிறிஸ்து மரணத்தினால நாம் என்ன ஆசீர்வாதம் பெற்றோம் சொல்லிட்டு போன ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தோம். Last Friday we meditated what are the blessings we received by Jesus' death. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்ததனால நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? What kind of change happened in our life by Jesus' resurrection? அவர் எப்பயோ 2000 வருஷத்துக்கு முன்பாக உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. 2 years back he arisen and went. அதுக்கு உன் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு இல்ல. It's not mean that there is no relationship between for that incident and your life. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. தேவன் உன்னை ரட்சிக்கும்படியாக, To redeem you, உங்களை விடுதலையாக்கும்படியாக, to deliver you. நீ எப்பப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ, When you accepted Jesus, மீண்டும் பாவம் செய்து மீண்டும் தேவனிடத்தில் எப்பப்பெல்லாம் திரும்புறாயோ, you may be committed sin, and whenever you repent to him, தேவன் உன் வாழ்க்கையில உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. the Lord revive your ஒரு ஆமென் life சொல்லுங்க. all the time. நம்ம நினைப்போம் நல்லா குடி, You may be thought that drinking. இயேசுவை விட்டு பின்மாற்றம் போயாச்சு, They just returned பல from ஆண்டுகளா Jesus. தேவனை விட்டு பின்வாங்கி போயிடாச்சு. They may be backward from the Jesus. இப்ப இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், திருப்பி இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னா உனக்காய் தேவன் என்ன பண்ணிட்டார், மீண்டும் உயிர்த்திருக்கிறார். Now I am accepting Jesus, which means the Lord arisen for you. அப்ப சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறாயே, You continually coming to church, ஜெபித்து கொண்டு இருக்கிறாயே, praying. அப்ப உனக்காய் கர்த்தர் உயிர்ப்பித்தாரா? Will the Lord not risen for you? ஆமா. Yes, he பாவம் risen. செய்யாத இந்த உலகத்துல மனிதனே கிடையாது. There is no man is இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து தவிர மாம்சமாய் பிறந்தவர்கள் ஒருவரும் பரிசுத்தவானும் நீதிமான்களும் இல்ல. Those who are born in flesh, they are not righteous except Jesus. நானா இருக்கட்டும், இல்ல இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இருக்கட்டும், Even myself and even a great God servants, வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சிலவற்றை செய்து கொண்டேதான் இருப்போம். we might done some activities not will of the God. ஒரு ஆமென் சொல்லுவேன். Say amen. எப்ப நம்ம நீதிமான் பரிசுத்தவான் என்று தெரியும்னா, When we can realize that we are righteous and கடைசி holy. நாட்கள்ல ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒண்ணு இருக்கு. At end time, during the judgment, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பா நிக்கும் பொழுதுதான் நீ நீதிமானா பரிசுத்தவானா. when you stand before Jesus during the judgment day, then you came to know you are righteous or அப்போ holy. இப்போ என் வேலை என்ன பாஸ்டர்? Now what's my work now?
கர்த்தர் உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is cleansing you. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Those who are holy, holy, let them be more நீ holy. தேவனை தொழுக 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 அவரை வணங்க வணங்க நீ நீதிமானாவும் பரிசுத்தமானாய் மாறிக்கொண்டிருக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. When you worshiping more and more, you turn to be a righteous and இயேசுவின் holy. உயிர்த்தெழுதல் The Jesus resurrection, நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. it's change in our life. எடுத்து படிங்க. We can meditate. அநேக பெண்களின் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது இயேசுவின் உயிர்த்தெழுதல்னால. The Jesus resurrection given important for women's life. ஒரு காலகட்டங்கள்ல இந்திய தேசம் மட்டுமல்ல உலக தேசம் முழுவதும் பெண்களை அடிமையாகவும் At some point in time, not only India, the entire world consider women as slave. ஆண்களின் என்டர்டெயின்மெண்ட் பொருளாகவும் They are been an entertainment. அல்லேலூயா. அது மட்டுமல்ல Not only that, ஒரு மிஷன் போல like a machine, குழந்தை பெற்று கொடுக்கிற ஒரு மிஷனாக, only to bearing child. சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக They are teaching as a servant without pay. இந்த உலகத்துல அநேகர் கண்களுக்கு முன்பாக பெண்கள் காணப்பட்டார்கள். Most of the time, the woman seems to be. ஒரு ஆமென் சொல்லுவேன். Say amen. இயேசு கிறிஸ்து தான் முதலாவது தேவனுக்கு என்ன பண்றார்? பெண்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். Jesus Christ given first priority to women. இன்னைக்கு சபைக்கு அநேக பெண்கள் வந்திருக்கலாம். A lot of women coming to our church. எதற்காக பெண்கள் அதிகமா இங்க சபைக்கு வருகிறீங்கன்னா? Why women coming to church more? வெளியே சொல்ல முடியாத குழப்பம், The thing which is not able to reveal, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், the unsolved problem. ஒரு வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுல வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையில சில பேர் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. Maybe you moving from a good life to another life where your life seems to be dead. பிள்ளைக்காக வாழணுமா கணவனுக்காய் வாழணுமா? Should I live for my husband or my children? அநேக நேர கண்ணீரோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you're living with tears many times. என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? What is the mean to my life? இப்படியே தான் வாழணுமான்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஒரு விடுதலைக்காய் இன்னைக்கு வந்திருக்கலாம். Maybe coming to Lord for a deliverance in your life. என் தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My Lord is speaking with you today. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்காகவே என் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். For you, my Lord, arisen. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not be நீ ashamed. கண்ணீர் விடுவதில்லை. You shall not tear. எடுத்து படிங்க. You can meditate. லூக்கா 24 அதிகாரம் 7-8 வசனத்தை படிங்க. From the book of Luke, chapter 24, verse 7 and 8. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும் மனுஷகுமாரன் பாவிகளாய் இருக்கிற மனுஷர் கையில் மனுஷன் கைகள் ஒப்பு கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது ரட்சிப்பு First salvation சுவிசேஷம் and then gospel. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்ற ஒரு செய்தி யார்கிட்ட போகிறதுனா தேவனை தேடி ஓடி வந்த அந்த பெண்களுக்கு மத்தியில. The Jesus Christ raised first reached to the woman who cometh to her. தேவன் கூடவே இருந்த ஆண்கள் லீடர்கள் அநேக கூட செய்த ஊழியர்கள் who are with Jesus and did the ministry. எல்லா ஆண்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேலறையில உட்கார்ந்து பயந்து கொண்டு they sat at the upstairs and fear of it. எப்பயாவது நம்மள பார்த்தா நம்மளே போட்டு தள்ளுவாங்களோ? They are fear to death. Someone will kill. They have fear. கூட இருந்தவர் மரித்தார் மீண்டும் உயிர்ப்பார் என்று சொன்னாங்களே. The man who died and will arise. அவர் மரித்த உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்து போனார்கள். Once he died, they forgot their words. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இனி வாழ்க்கை அவ்வளவுதான். They decided their life is that's all. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா கணவனும் எல்லா ஆண்களும் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கலாம். எந்த குடும்பத்துல எந்த பிள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோ அந்த பிள்ளையால அந்த குடும்பம் மீண்டும் தலை தூக்கி நிற்கும். Family will be lifted up, those who are accepted Jesus Christ. You will be thought that your life end. ஒரு சம்பவத்தை I will give you an instant. ஒரு முறை ஒரு ஆண் என்ன பண்றாரு? Once in time ஒரு ஷாப்பிங் மால் போய் நிக்கிறாரு. They just went for shopping mall. பர்ச்சேஸ் பண்ணினே இருக்காரு. He did his purchases. இருதயத்துல ஒரு வார்த்தை இந்த இடத்தை விட்டு போயிடு. One word instructing him to யார் என்கிட்ட பேசுறான்னு தெரியல. உடனே என்ன பண்றாரு? அந்த பில்டிங் விட்டு வெளியே வர்றாரு. அந்த ஷாப்பிங் மால் இடிஞ்சு விழுது. He just leaving the shopping mall that the moment it broken. என்கிட்ட யார் பேசுறது? He thinking who spoke to me. என்கிட்ட யார் பேசுறது? Who spoke to me at the time? அடுத்து போறாரு.
He just moving another யோசிச்சுட்டு place. நிக்கிறார். He just sat and stand over. ஐயோ இவ்வளவு ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு. The building is collapsed. தேவன் சொல்றார் ஒதுங்கி நில்லு ரைட் சைடுல ஒதுங்கி நின்னு சொல்லி ஒரு சத்தம் உள்ள கேக்குது. There is a sound instructed in his heart. He just kept away from the என்ன இப்படி ரைட் சைடுலன்னா ஒரு லாரி ஸ்பீடா அப்படி போகுது. Once he moved, there is a fast moving lorry cross. என் உயிரையே காப்பாத்திட்டாரு. He saved my life. அப்ப சொல்றாரு யார் என்னோட பேசுறது? Who spoken with? அவர் சொல்றாரு நீ வணங்குற தேவன் நான் தான்ப்பா. The Lord whom you worship I am. அப்போ அந்த ஆள் சொன்னாரு இத்தனை நாள் என் உயிரை காப்பாத்தினீங்களே. Till then you saved my life. இந்த ரெண்டு முறை என் உயிரை காப்பாத்தினீங்களே. You saved my life twice. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே எனக்கு காப்பாத்தினீங்களே. When I have a problem you extended your hands immediately. ஆனா நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க எங்க போனீங்க? Where you when I married. ஹalleluya. Hallelujah. நீ கல்யாணம் பண்ணும்போது நீங்க எங்க போறீங்க? அப்போ சொல்லிட்டா நான் தப்பிச்சிருப்பேன். When I married. If you instructed me I would have escaped. ஹalleluya. Hallelujah. அதுக்கு தேவன் சொன்னார். Then Lord replied to him. ஹalleluya. Hallelujah. நீ அவங்கள பிரச்சனையா பார்த்தா கடைசி பிரச்சனையா தான் தெரியும். If you look at her as a problem till end it would be. அவங்க தான் உன் வாழ்க்கை என்று நீ என்னைக்கு யோசிக்கிறியோ when you thought she is alive அவர்கள் மூலமா உனக்கு ஆசீர்வாதங்கள் अनेக வரும். lot of blessings will follow you through her. எத்தனை ஆண்டு अनेக பிரச்சனையிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டது you have saved so far because of her wife. ஒரு ஆமென் சொல்லுவேன். clap and glorify the Lord. ஆண்கள் எல்லாம் பயந்து உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. Maybe the men sitting with fear here. இயேசு கிறிஸ்து மரித்த இடத்தை போய் ஒரு பாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தாய் உள்ளன்னு சொல்லுவாங்க. என்ன motherhood they used to say. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறான உடனே ஓடி போய் நிப்பாங்க. someone suffer the woman உடனே ஓடி போய் நிப்பாங்க. they immediately run to them. எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல மரித்த இயேசுவை நான் என்ன பண்ண போறேன் அவருக்கு வாசனை திரவங்கள் எல்லாம் போட்டு அவர் உயிர்ப்பிப்பார்ல என்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. they doesn't worry about their life. they going to விபச்சாரியா இருந்த என் வாழ்க்கை மாறினது அவரால. my life got changed from the என் வாழ்க்கையில மாற்றம் வந்தது அவரால. my life got changed by him. மரித்த அந்த சடலம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும். maybe the dead body give bad odor. நான் அந்த இடத்துல வாசனை திரவங்களை நான் போட போறேன். I'm going to put the oil. அங்க போய் பார்த்தா when இயேசுவை they visited they cannot find. அந்த சகோதரிகள் அழுகுறாங்க. they are cried out. யார் இந்த இயேசுவை எடுத்து கொண்டு போயிருப்பாங்க? who took the Jesus? நாங்கள் காண பாக்கியம் இல்லை என்ன? we have not the blessed. ஹalleluya. அதுவரையும் இயேசு உயிர்ப்பித்தார் என்று மூன்றாம் நாள் வருவார் என்ற அந்த வசனம் வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில இல்ல. till then they not remember the word Jesus will die and rise on the third day. ஆம் என் அன்பு சகோதரி சகோதரி. my beloved brothers and sisters. அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உன்னோடு பேசியிருப்பார். many of the promises Lord given to you. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். I will make you head not tail. புதிய காரியங்களை செய்வேன். I will do new things. நீ பயப்படாதே. you shall not fear. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனால் வாய்க்கால்களை நிரப்புவேன். I will fill your rivers. உன்னை நீதியின் பாதையில உன்னை வழிநடத்துவேன். I will lead you in right way. எங்கெங்க வெட்கப்பட்டு அங்கங்கெல்லாம் தலையை உயர்த்துவேன். I will lift your head whenever you get ashamed. இதெல்லாம் கர்த்தர் உனக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். these are all the promises given to you by ஒரு நெருக்கம் வரும் பொழுது என்ன வரல அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியும். when you are suffering you are not remembering. குழந்தை இல்ல என்ன உடனே உனக்கு என்ன ஆச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு 15 வருஷம் ஆன உடனே டாக்டர் சொல்வாங்க இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. 20 years after you marrying still not bearing children. the doctor said கர்த்தர் உனக்காய் கொடுத்திருப்பார். maybe the Lord given you the promise. வானத்து நட்சத்திரங்கள் போல சங்கதிகளை பெருக பண்ணுவேன். I will multiply your generation like the stars. ஒரு சோகம் வரும் பொழுது வாக்குத்தத்தங்களும் தேவ வார்த்தைகளும் உன் கண்களுக்கு முன்பாக தெரியாது. when you have bad moment you are not remembering. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். today the Lord is speaking with you. இன்னைக்கு நெருக்கத்தோடு வந்திருக்கீங்களா? you may be coming with trouble. இருதயத்துல பாரத்தோடு you வந்திருக்கீங்களா? may be coming with a weighted heart. துயரத்தோடு வந்திருக்கீங்களா? you may be coming with suffering. ஒரு முறை கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூற ஆரம்பிங்க. you just think once the promise given to you. ஹalleluya. hallelujah. அப்படிதான் அந்த சகோதரிகளும் போய் வாசல்ல போய் நிக்கறாங்க. and likewise the sisters stand in front of the gate. இயேசுவை எங்க கொண்டு போனாங்க? they just open and not see Jesus. என்ன ஆயிட்டாரு? what happened to Jesus? மரித்த பிறகு அவரை சும்மா விட மாட்டாங்களே. after his death the people not keep him. தேவன் தூதரை கொண்டு through his angel
தேவன் பேச ஆரம்பிக்கிறார். Through his angel, Lord spoke to ஆமென். them. அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, நீ கதறிக்கொண்டிருக்கும் பொழுது, when you are crying, புலம்பும் பொழுது, when you are lamenting, தேவன் யாரையாவது ஒருத்தர் உன் இடத்துல அனுப்புவார். Lord may send someone to you at the moment. தேற்றுவார். He will comfort you. ஆமென் சொல்லுவேன். Say amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சகோதரி, My sister, நான் இந்த டிவி சேனலை அநேக முறை நிறுத்திடலாம், ஏன்னா பல லட்சம் ரூபாய் போட்டு டிவி சேனல் நடத்துறமேட்டு I thought to stop the channel to spending more இந்த யூடியூப் expenses. மட்டும் பார்த்தல டிவி சேனலுக்கான பல லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். I'm spending more money on TV channel. 25ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை ரொம்ப டென்ஷனா இருக்கும், கோவம் எல்லார் மேலயும் வர ஆரம்பிக்கும். 25 to 5th of the next month I have more tension and angry. ஹல்லேலூயா. Hallelujah. க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு சகோதரி கால் பண்றாங்க. When I thought to close, I used to receive a call from a sister. ஐயா, Pastor, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். I belong to an Hindu family. எங்க ஊர்ல சர்ச்சே கிடையாது. In our place there is no church. நான் இயேசுவுக்கு விரோதமா இருக்கிறவன். We are against Jesus. ஒரு முறை என் ஊருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தவங்கள நான் அடிச்சு தொடப்பக்கட்டிலே அடிச்சு அனுப்பியிருக்கேன். I beat and send the people who come to proclaim the gospel. ஆனா என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. But in my life I had a problem. என் கணவனுக்கு தெரியாம நான் ஒரு தவறை செய்துட்டேன். I did a mistake without knowing my husband. அது எங்க கணவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. My husband came to know about it. இன்னைக்கு நான் சாவணும் இல்ல ஊரை விட்டு போகணும். Either I should live or should leave from the town. என்னை ஏற்றுக்கொள்ளவும் யாரும் கிடையாது. There is no one to accept me. மரித்திரலாம்னு சொல்லிட்டு I decided to suicide. நான் ஃபேமிலியோடு உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். I just watching the TV. என் பிள்ளை வந்து என்ன பண்ணிக்கொண்டிருக்கு, சேனலை மாத்திக்கொண்டே இருக்கு. The children changing. என் மைண்ட் எல்லாம் விஷத்தை வச்சிட்டு நான் எப்ப தூங்கலாம், I kept the poison. தூங்கின உடனே நான் சாப்பிட்டு மரிச்சலான்னு When the பார்த்துக்கிட்டே child will sleep, I can take the poison. என் பிள்ளை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு பாடலை வைக்கும்போது உங்க சேனலை வச்சிருச்சு. My child watching over the song, when accidentally she turned எனக்கு on வந்து the channel. அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. என் எண்ணங்கள்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு சாவ போறேன்னு அது எண்ணங்களே. I doesn't know what he kept on the TV. I just thought about my children, how they will manage. அந்த பிள்ளைங்க அப்படியே தூங்கிடுச்சு. Their children are asleep. டிவி ஓடுவதை நான் கவனிக்கவே இல்லை. I'm not listening the TV. பாய்சன் எடுத்து நான் சாப்பிடலான்னு இருக்கேன். I'm about to open the poison. அப்போ நீங்க செய்தியில பேசிக்கொண்டிருக்கீங்க. I heard your voice. இயேசு உனக்காய் மரித்திருக்கிறார். The Lord died for you. நீ Jesus பயப்படாத. died. Fear not. நீ பயப்படாத. Fear not. உன் பாவத்திற்கு தேவன் மரித்திருக்கிறார். The Lord died for your sin. எனக்கு யோசிக்கிறேன், இயேசுப்பாவன் ஒருத்தர் இருக்கிறாரா? I thought that is Jesus there. உண்மையாவே Is truly. உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். I just switched off the TV. நான் போயிட்டு படுத்துட்டு திருப்பி எந்திரிச்சு விஷத்தை எடுக்கிறேன். I just went and I'm again taking the poison. டிவி ஆஃப் பண்ண பிறகு உங்க சத்தம் என் காதுக்குள்ள தொலிக்க ஆரம்பிச்சது. After switching it off, I can hear the sound. என்னால அந்த விஷத்தை எடுத்து குடிக்க முடியல. I'm not able to take the poison again. நான் கேக்குறேன், நீ இது கடவுளா? I'm asking, is this நான் Lord? பாவத்தை செஞ்சிட்டேனே. I committed a sin. என் கணவன் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிப்பார்? How my husband will accept me? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வருகிறது. Jesus word coming. உனக்காய் நான் மரித்திருக்கிறேன். I died for you. இந்த அம்மாக்கு அர்த்தம் புரியல. She doesn't understand the meaning. இப்ப மைண்ட் சாவணும்னு இருக்க மைண்ட் போயிடுச்சு அவங்களுக்கு. Her mind started changing. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க? The next day, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு வச்சுட்டாங்க. she put away the poison to take on அடுத்த another நாள் day. The next வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ள வராரு. her husband returned from his job. உள்ள வந்து கோவமா வரவரு இந்த வாட்டி சிரிச்சுக்கிட்டே உள்ள வராரு. Usually he come with angry, now he coming to the home with smiley face. நான் உன்கிட்ட அன்பு காட்டாதனால தான் நீ என்ன பண்ணிட்ட, தவறு பண்ணிட்ட. You did the mistake because I am not showing love. தப்பு என் மேல இருக்கு. The mistake is mine. நான் உன் தப்பு மன்னிச்சிடுறேன். Forgive me. இது யாருக்கும் தெரிய வேணாம். Let not know everyone. நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழலாம். We will start a new life. இந்த ஊரை விட்டு போயிடலாம். We can leave from the place. ஏன்னா இந்த ஊர்ல எந்த தப்பா இருக்கு, நம்ம வேற ஊருக்கு போய் நம்ம புது வாழ்க்கை வாழலாம். We can go and start our life in another place newly. அந்த புள்ள அழுதுட்டு அந்த கணவன் காலில் விழுந்து She cried and fell down her husband மன்னிப்பு கேட்டு after asking forgiveness. கடந்து அப்புறமேட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ண பிறகு என் நம்பர் கிடைக்கல. They are vacating the town and they are searching my number, not finding. இப்போ என் நம்பரை யூடியூப்ல பார்த்துட்டு, பாஸ்டர்
உங்க நம்பரை நான் டிவியில உங்க மெசேஜ் நான் கேட்டேன். She got my number through YouTube and told me that I listened your message. நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன்னா உங்க செய்தியை கேட்டது. Because of your message I am living today. ராமன் சொல்லுங்க. Say amen. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில, At some situation, ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒருத்தர் வியாதியாவோ பலவீனமாவோ பாரத்தோடு இருக்கும் பொழுது இயேசு உனக்குள்ள இருக்கிறார்னா அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். if Jesus is with you, he will reveal you at the sickness or illness. உங்களோட பேச ஆரம்பிப்பார். He will start speaking with you. நிறைய பேர் நினைப்பா இயேசு டக்கு நம்பன் ஒரு சிலுவையில வருவாரு, இல்ல ஒயிட் கலர் Dress, ப்ளூ கலர் அங்கி. A lot of people, Jesus will come in miracle way, like hanging on ஃப்ரீ ஏர் வச்சுக்கிட்டு லிஃப்ட்லாம் போட்டு கையை வச்சு நிப்பார். இயேசு கிறிஸ்து அப்படி வர மாட்டாருங்க. The Jesus Christ won't come like what you expect. யார் மூலமாவது வருவாரு. He come through someone else. உன் நண்பர் மூலமா வருவாரு. Maybe through your friend. உன் சத்துரு, அத உன் எனிமி மூலமா கூட வருவார். Through your enemy. ஆமென். Amen. ஆனா கர்த்தர் உன்னை தொடணும்னு நினைச்சிட்டாருன்னா அது யாரு தடுத்தாலும் அதை மாற்ற முடியாது. Nobody can change and stop Jesus' plan upon you. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில The தேவன் ஒரு sister, அதிகாரத்தை கொடுக்கிறார். the Lord given an authority in her. வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை என் தேவன் இந்த சிலுவையில முதலாவது அவருக்கு உறுதிப்படுத்துகிறார். Lord given confidence through the Christ. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Cross. பெண்களுக்கு முதலாவது அந்த சிலுவை உயிர்த்தெழுதல் அவர் முக்கியத்துவத்தை கொடுக்க The ஆரம்பிக்கிறார். Lord given first thing to the woman, risen. இரண்டாவது The second thing, லூக்கா 24:12 அதிகாரம். from the book of Luke chapter 24 verse 12. அநேக கண்கள் ஆச்சரியத்தை காண ஆரம்பிச்சது. Many of the eyes sees the wonder. படிங்கம்மா. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி கல்லறையிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு ஆமென் சம்பவித்ததை குறித்து சம்பவத்தை பூரித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனாள். ஹalleluya. Hallelujah. என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sister, இன்னைக்கு கர்த்தர் ஆண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். today the Lord speaking with men. இத்தனை நாள் உன் கண்கள் ஆச்சரியத்தை காணாம இருக்கலாம். So far your eye not see the marvel. உன் கண்கள் தோல்வியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe your eyes witnessed the failure. உன் கண்கள் எல்லாமே விரக்தியாவே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். Maybe your eyes see in the wilderness. எங்க பார்த்தாலும் வேலை இல்ல, jobless situation, பிசினஸ் இல்ல, business, குடும்பத்துல சமாதானம் இல்ல, no peace at family, பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இல்ல, without change at the children. இப்படியே போனா என் படிப்பு என்ன ஆயிடுச்சு, என் வாழ்க்கை என்ன ஆச்சு, இதுவே உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு கேள்விக்கணையாவே You have காணப்பட்டு question at your life how it will go. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கீங்க. If you have faith that Jesus risen, உன் கண்கள் ஆச்சரியத்தை காண ஆரம்பிக்கும். your eyes will see the miracle. கண்களுக்கு கை வைத்து சொல்லுங்களேன். Just place the hand on eyes and say, என் கண்கள் ஆச்சரியத்தை காண ஆரம்பிக்கும். let my eyes see the miracle. ஹalleluya. Hallelujah. நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுதல் அதிசயங்களை செய்தார். Surely his resurrection do the miracle. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, My beloved God's children, சிலுவை காட்டிலும் the cross beyond, உயிர்த்தெழுதல் நம் அதிசயத்தை உன் கண்களை காண the resurrection will show a miracle அவர் at your life. உயிர்ப்பித்ததே உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணது. To பக்கத்துல change கை your பிடிச்சு life, சொல்லுங்க. he has arisen. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. Call his neighbor's hand and say, தேவன் உயிர்ப்பித்ததே the Lord risen. என்னை அதிசயத்தை காண செய்ய. நீ அதிசயங்களை தேடி போனாதான் நீ அதிசயங்களை காண முடியும். You can see the wonders when you seek. பேதுரு தானே சொல்லப்பட்டிருக்கு. What Peter say? ஆமென். அந்த பேதுரு இயேசுவை காண அந்த கல்லறையில போய் சந்தில பார்க்கறான். He just looking the tomb, அங்க stooping. கேட்ட வார்த்தைகள், இயேசு சொன்ன வார்த்தைகள், இவங்க வந்து சொன்ன வார்த்தைகள் உண்மையானு பார்க்கறான். He just checking the words given by the woman is true. அவன் பார்க்கும் பொழுது அவன் அதிசயத்தை காண்றான். When he looked at see the marvel. நீங்களும் தேவனிடத்துல கேட்டீங்கன்னா தான் கிடைக்கும். You can receive it if you ask. தேடுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், கேளுங்கள். அப்ப நீ தேடினாதான் கிடைக்கும். You will catch if you seek. வேலை இல்ல வீட்லயே உட்கார்ந்து தண்டை சோறு தின்னா வேலை கிடைக்காது. If you sit at the home and eat looking job, you won't get it. நிறைய பேர் வீட்ல அப்படிதான் சொல்லுவாங்க, வேலை இல்ல, ஒரு வேலை இல்லையே. A lot of people used to say I have வீட்ல no job. உட்கார்ந்து டிவி கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. They just watching the cricket. ஆமென்.
சமையல் கொடுக்க ஒண்ணும் இல்லை. என்ன காசை கொடுத்துட்ட, They என்ன don't have சமையல் nothing செய்யணும்? to ஒரு cook. சமையல் செய்ய முடியல. They can't cook. சும்மா உட்காந்து சீரியலை பார்த்துன்னு இருப்பேன். They just sitting and looking the Ma. mobile. ரோட்ல குடுத்தனம் பண்றவனு கூட என்ன பண்றாங்க, குடுத்தனம் நடத்துறாங்க. வருமானம் இல்லைன்னா குடும்பம் நடத்துறாங்க. ஆனா நம்மளுக்கு வருமானம் பத்தலைனாவே என்ன பண்ண மாட்டோம், குடும்பத்தை நடத்த மாட்டோம். Some of the people running family without income, but we have income. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அற்புதங்களை செய்தா மட்டும்தான் என்ன பண்ணுவான், அவர் அதிசயங்களை எதிர்பார்ப்போம். You can able to see even if he do a small miracle at your life. அதிசயங்களை செய்யலைன்னா கூட நான் எதிர்பார்ப்பேன், நீ விசுவாசினா. If you expecting Jesus even though no miracle, வெறுமை மத்தியில தேவனை தேட ஆரம்பிச்சா தேவன் அதிசயங்களை கண்கள்ல காண வைப்பார். you can see the miracle even you seeking the Lord Hallelujah. empty. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, 1000 ஸ்தோத்திர பலி சொன்னாலும் சரி, 10,000 ஸ்தோத்திர பலி சொன்னாலும் சரி, சபையிலே போட்டு படுத்திருந்தாலும் சரி, Even you saying 1000 தேவன் சொல்லியிருக்கிறார், thanks. நெத்தி And sitting வேர்வை நிலத்தில் சிந்தனாதான் ஆகாரம். And the Lord said you will get the food if you toil on the soil. வயசாயிசு பாஸ்டர், இனிமேட்டு என்ன செய்ய முடியாது, I'm getting aged, I can't do anything. நீ வேலையை தேடி போ, வாட்ச்மேன் வேலையாவது உனக்கு கிடைக்கும். Even you just trying to get the watchman. உனக்கு வாட்ச்மேன் வேலையெல்லாம் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது நினைச்சினா தேவனிடத்துல தேடு, ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் உனக்காக வைத்திருப்பார். You are not able to do that, you just seek something else, the Lord will ஏசப்பா give எங்கயாவது for you. கூரையை பிச்சிட்டு விழுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? His Lord said something will the floor open இந்த and கூரையை பிச்சு இப்போ கூரையை பிச்சுக்கு பதில் செவுரு ஒழிஞ்சு விழுந்தா 4 பேர் செத்து போயிடுவாங்க. அதுல 2 தங்க கட்டி வந்தாலும் உழுறவங்க காலி, வேடிக்கை பார்க்கறவங்க எடுத்துட்டு போறோம். roof open, some of the people who live down they will die. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. See him in faith. ஓசியில வர்றது, லாட்டரி சீட்ல வர்றது, லக்ல வர்றது, நம்ம கிருபையில தான் வாழ்றோம், அதுல எந்த மாற்றம் இல்ல. There is no change in that, we are living in நீ grace. தேட ஆரம்பிச்சா நீ கேளாததையும் என் தேவன் கொடுக்க If ஆரம்பிப்பார். you seek, the Lord will give you more. விசேஷமா ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், Especially I am telling to the men, இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நீ உன் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு நினைக்காத. do not decide that your life is failed by இவ்வளவுதான் looking to வாழ்க்கைன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. do not decide your life this is it. இந்த சூழ்நிலையில இவ்வளவுதான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க டிசைட் Do பண்ணாதீங்க. not decide your salary upon the current இந்த situation. கம்பெனி மூலமா நான் வேலை செஞ்சேன்னா இவ்வளவுதான் எனக்கு வருமானம்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. Don't decide that you will get such an income. நான் ஆட்டோவை ஓட்டுறேன் இல்ல லாரியை ஓட்டுறேன், என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும்னு நீங்க கட்டத்தை I கட்டாதீங்க. am an auto driver, lorry driver, I can earn this much alone. நீங்க Do not வணங்குற தேவன் இந்த restrict. உலகத்தை படைத்தவர், The Lord whom you worship is the அதிசயங்களை creator of செய்கிற தேவன். He is the Lord doing miracle. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஆட்டோ ஓட்டினாலும் சரி, இட்லி கடை போட்டிருந்தாலும் சரி, You தேவன்கிட்ட கேட்கறது மட்டும் என்ன இருக்கும்னா எனக்கு பெரிய காரியங்களை செய். you just ask great things to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இட்லி கடை வீட்டுல உட்கார்ந்து ஒரு 4 பேருக்கு இட்லி கடை வைக்கிறேன்னா உன் என்ன இருக்குன்னு, நான் பெரிய மெயின் ரோட்ல ஒரு கடையை வைக்கணும். If you are running a small Italy shop, you should have a thought that you will open நீ a big தேவனிடத்துல சொல்லிட்டு hotel. கடையை பார்க்க ஆரம்பிக்கணும். You just declare to the Lord and look வீட்டுல the ஒரு shop. இட்லி கடை வச்சா ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும், ஒரு இட்லி கடை வச்சிடலாம். You can run a small Italy shop even if you ஆனா have வெளிய ரோட்ல வைக்கிறனா பல லட்சம் ரூபாய் தேவைப்படும். if you need to open at the great places, you அன்பு need சகோதரி lakhs and lakhs of சகோதரியே, people. ஒன்னால அந்த பல லட்சங்கள் முடியாம இருக்கலாம். Maybe you are not able to collect such ஆனா an நீ amount. வணங்குற தேவனால் கூடும். விசுவாசிக்கிறேன் சொல்லுமே. It's possible for the Lord whom you worship. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நாமம் சொன்னா போதுங்க. When you call his name, பிசாசு கிட்ட போய் நீ என்ன பண்ண கூடாது, பயந்து ஓடக்கூடாது. you should not fear and run it from the evil. அவர் நாமம் சொன்னாவே போதும், அதிசயம் நடக்காது. If you say his name, நம்ம என்ன பண்றது தெரியுங்களா, இயேசு பேர்ல சொல்ற கண்டிப்பா கடன் வாங்கி திருப்பி கொடுத்துருவேன். என்ன பத்தி தெரியாது உனக்கு? don't you know? நான் சபைக்கு டெய்லி பைபிள் தூக்கிட்டு போறேன். Just coming to church daily. என்ன நம்பி லோன் வாங்கி கொடு. You just என்ன get a நம்பி loan செயினை for கொடு. you just give me chain. என்ன நம்பி உன் வீட்டு டாக்குமெண்ட்டை கொடு. Trust me and give your home என்ன document. நம்பி உன் பிள்ளைய கொடு. Trust me, give your child. இயேசு பேர்ல சொல்றேன். I am telling you in the name of Jesus. கடன் வாங்குறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் தான் கை நீட்டுறோம். We are extending our hand to அந்த cheat. நாமத்தை வீணாய் பிரயோஜனப்படுத்த கூடாது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. The word says do not give his விசுவாசத்துல name சொல்லு. by faith you declare his name. ஹல்லேலூயா. Hallelujah. அரிசி குண்டாவை பார்த்துட்டு சொல்லு, காலியான அரிசி பார்த்துட்டு நிரம்பி வழியட்டும் இயேசு நாமத்துல சொல்லி பாரு. Just said to the rice packet. ஒன்னு 2 Let நாள் it be கேஸ் filled.
சிலிண்டர் இன்னும் 2 நாள் தான் வரும். You just say to the cylinder, it will காசு come இல்ல, for 3 days. You நீ may have சிலிண்டர்ல no கை money. வச்சு சொல்லு, இயேசுவின் நாமத்துல இன்னும் ஒரு 10 நாள் வரட்டும். You just say to the cylinder, let it be give cash for 10 more days in the name of Jesus. எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கு? How many of you pray அவங்க like மட்டும் this ஒரு 3 and நாளிலே see the சொல்லுவாங்க. miracle? ஹalleluya. கை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, You just place the hand on heart and say, நான் இனிமேட்டு முயற்சி பண்ண போறேன். I wanted to take effort. என் வாழ்க்கையை நான் தேட போறேன். I wanted to seek my life. எனக்கு பின்னாடி இருக்கிறார் இயேசுன்ற நம்பிக்கையில எனக்கு முன்னாடி இருக்க பிரச்சனையை தேடி போறேன். With the faith Jesus is behind me, I am approaching. சொல்லுங்க, எனக்கு பின்னாடி பக்கபலமா இயேசு இருக்க நம்பிக்கையில With Jesus I am having faith. இந்த உலகத்துல என் வாழ்க்கையை தேட போறேன். I ஆமென். wanted to seek my life in the world. நீ தேடுனா அதிசயத்தை கண்டடைவா. You கரங்களை will ஆமென் see the சொல்லுங்க. miracle if you ஹalleluya. seek. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Say amen. மூன்றாவது The third thing, லூக்கா 24 from the book of Luke chapter 24. 25-32 படிங்களே. 25:1 படிங்க, 32. அப்பொழுது அவர் ம். அவர்களை நோக்கி, ம். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு ஆ. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யோசிச்சு பாருங்க, அவர் உயிர்ப்புதல் எந்தெந்த இருதயம் மந்த இருதயமா இருக்கு. மந்த இருதயம், இனி எனக்கு கல்யாணம் ஆகாது, The slow of heart. இனி I என் will புள்ள not get married. திருந்தேவ My மாட்டாங்க, child won't repent. வாய்ப்பே இல்லை, என் கணவன் வாய்ப்பே இல்லை, There is சர்ச்சைக்கெல்லாம் no வரமாட்டாரு, chance for my அவரு husband. அவரால என் வாழ்க்கை போயிடுச்சு, I lost my life because of him. முடிவு பண்ணிருப்பேன். They decided. She decided. இருதயம் மந்த இருதயம், The slow of heart. விசுவாசம் இல்லாத இருதயம். The faithless heart. மந்த இருதயத்துக்கு நிறைய சொல்லலாம். We குடும்பத்துல can say a சமாதானமே lot இருக்காது. of family. They have no peace at family. நிறைய குடும்பம் A lot of family. ஏதோ வாழ்ற வாழ்க்கை இருக்கு, They just living as பிள்ளைங்க கிட்ட சந்தோஷம் இருக்காது, they don't have happiness with the கணவன் மனைவி கிட்ட சந்தோஷம் இருக்காது, the couple doesn't have happiness. ஃபேமிலி கிட்டயும் சந்தோஷம் Even இருக்காது. the rented family doesn't have சபையில happiness. வந்தா சந்தோஷம் இருக்கு, உம்முன்னு வந்துட்டு போகும். Even church they don't find happiness. ஹalleluya. Hallelujah. வார்த்தைகள் உள்ள வரும்பொழுது நிச்சயமாவே அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கை வரணும். ஹalleluya. You should have a faith that when you receive the word, உன் இருதயம் தோய்ந்து போன இருதயமா இருக்கு, இனி சான்ஸ் கிடையாது, இனி எங்க வாழ்க்கையில ரட்சிப்பு கிடையாது, இனி எங்க வாழ்க்கையில இந்த பிசாசின் பிடியில இந்த விடுதலை கிடையாது, you have slow of heart, not having confidence that the future. இனி இந்த கடத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாது. I don't have deliverance from தேவன் இன்னைக்கு this place. தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord speaking to you in உன் தோய்ந்து prophetically. போன இருதயத்தை இந்த நாள் கர்த்தர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். Today the Lord comforting your slow of heart. ஹalleluya. Hallelujah. இந்த உயிர்த்தெழுதல் நாள் உன் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. The resurrection day give a change in your துதிங்க life. துதிங்க துதிங்க, நெஞ்சில கையை Just வைத்து praise and worship the ஹப Lord. ஹப 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 வாய்களை திறந்து வாய்களை Glory to கண்களை மூடி Jesus. Glory to இயேசுவே Jesus. இருதயத்தை தோய்ந்து போன இருதயத்தை திடப்படுத்துவீராக. Lord strengthen my heart. நீர் உயிர்ப்பித்ததை என் கண்கள் காணட்டும், Let my eyes see என் your வாழ்க்கையில ஒரு resurrection. உயிர்ப்பித்தல் வரட்டும் ஆண்டவரே. Let your resurrection come my life. நீங்க துதிங்க, என் இருதயத்தை தொடுவீராக. Just praise and worship the வாழ்க்கை Lord. இவ்வளவுதான் என்று அவமானம், தோல்வி, கடன், பிரச்சனை, You may be limited to life by looking at என் your அன்பு burden. சகோதரி சகோதரி, My beloved brothers and கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு sisters, பேசிக் the கொண்டிருக்கிறார். Lord is speaking with உன் you தோய்ந்து today. போன இருதயத்தை என் தேவன் தேற்றுகிற தேவன். The Lord comforting your weak heart. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களேன், எத்தனை பேர் இருதயத்தை தோய்ந்து போயிருக்கோ, இந்த உயிர்ப்பித்த நாள் உன்னை விடுதலையாக்கும். Today the resurrection day give deliverance. 32 படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி நம்ம கூடயே பேசிட்டு வந்தார், இவர் யார்? Just speak with us. வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, போதுமா? ரொம்ப படிச்சுனே போறோமா? இப்படி வாங்க. இயேசுவை உயிர்த்திட்ட பிறகும், After Jesus resurrection, இதுவரை இயேசு எப்படி இருந்தார் அவங்க கூட? so far how Jesus was with them, நல்ல செவப்பு, with a நல்ல தாடி. இப்ப அந்த தாடிக்கு பேர் என்ன? beard. He has beard. பியர்டு. ஆண்கள் சொல்ல மாட்டோம், பெண்கள் சொல்லுது. நல்ல டெவலப்பு.
பியர்டு, with a long beard, அது ப்ரௌன் ஹேர், with brown color. நல்ல ஃபங்க், நல்ல ஃப்ரீ ஹேர். He has, பெண்களுக்கு கூட அவ்வளவு முடியல. even women doesn't have the hair. அடுத்தது நல்ல ஒயிட் கலர், நல்ல உஜாலாவுக்கு மாறின ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், White color, pure white color dress, அந்த அங்கி நல்ல ரெட் கலர் மேல அங்கி, and a robe. ரெட்டையிலேக்கு எலெக்ஷன் காட்டுற சின்னம், அழகா லிப்டிக்கு, சோப்பு கலர், கண்மை, அப்புறம் சால் வேறையா, அதான் ரெட் கலர் சால் தான் அது. Shawl, red இப்படி in இருந்த color. இயேசு தான் அவங்க கூட இருந்தாங்கன்னு பார்த்திருப்பாங்க. நான் This ஒரு is how so far they seen Jesus. இப்போ அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசு எப்படி இருப்பார் நினைக்கிறாங்க? அப்படியே தான் இருப்பார். After his resurrection, they are expecting Jesus same alike. யார்கிட்ட கேளு, இயேசு எப்படி இருப்பார்? சிலுவையில If தொங்கி you are asking people how Jesus, he will hang on the cross. இல்ல என்ன பண்ணுவாரு? எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இப்படி இல்லாம வேற ஏதாவது நீ பாத்திருக்கீங்க? Have you seen anywhere how Jesus Christ shown? போட்டோல பார்த்து இயேசு இப்படி தான் Lifting his head. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் நம்மோடு பேசுவதை அவங்களால உணர How முடியல. we are looking Jesus by watching the portrait, the disciple also expect. இருதயம் தோய்ந்து போய் வரும்போது கூடவே இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே வராரு. They are fainted. Jesus talking இவங்க with them. போறதுல சும்மா இல்ல, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாள் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே வராரு. It's just walking not only 4-5 hours, many அந்த கூட்டத்திலே hours. பேசிக்கொண்டே வராரு. He is speaking in the mid of crowd. ஆனா அப்ப கூட அவங்க கண்கள் திறக்கல. Still their eyes not opened. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் உன்னோடு தான் நின்று கொண்டிருக்கிறார். And the Lord is dull with you. உன் தோய்ந்து போன இருதயத்தை இன்னைக்கு கத்த தெளிவுபடுத்த The போகிறார். Lord make clear your faith. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hand and say, என் வாழ்க்கை முடியல, my life, நான் தோற்று போல, I have not failed. உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட தான் டிராவல் பண்ணுங்க. The living Jesus is with me. நான் பயப்பட மாட்டேன், I shall not fear. பயப்பட மாட்டேன். I shall not fear. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசி, 4 years back, 4 to 5 years இருக்கும், a believer, I think 5 years. வீட்டுல வந்து என்கிட்ட பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. She asked me for arbitration. போய் நிக்கிறேன், என்ன ஏதாவது பிரச்சனை, வீட்டுல என்ன பிரச்சனை? I just asked them what the problem. நீங்க சபையில விசுவாசின்னு சொல்றீங்களே, அது பண்ற அளவு எங்களை வந்து இரிட்டேட் ஆகுது, இயேசுவை வெறுக்க தோணுது. You say a believer, her activity is irritating us. எதுக்குமான்னு I asked her why. நான் குடிச்சிட்டு வந்து அடிக்க போறேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு அவருக்கு போதை தெளிகிற அளவுக்கு அந்த அம்மா பாட்டுக்கிறான். She just make him out from his drunkenness. பாஸ்டர் She நீங்க sing தானே like சொல்லுங்க that. பாஸ்டர், இயேசு என் கூட இருக்கா, இவன் இந்த ஆளு எப்படி வேணா அடிக்கட்டும். No matter that man how he goes, Jesus is with me. ராமன் சொல்லுவேமே, Amen. நீ பயப்பட மாட்டேன்னு வாயில சொல்றது காட்டிலும் உன் இருதயத்துல தெரியணும் நான் பயப்பட மாட்டேன். Instead சொல்லுங்க. of saying, கூடவே இந்த சீஷர்களுக்கே தெரியலம்மா, the disciples who were with him doesn't know. அவங்களை காட்டி நீ விசேஷமான ஆள். You are so special இயேசுவை than கண்ணுல காணாம விசுவாசிக்கிற, you are having believed without seeing him. உன்னை தெரிஞ்சுக்க, தேவன் செய்கிற உதவி The நீ one நினைக்கிற விதத்துல வராது. It's not come what you expecting. The help. இங்க இருந்தா வரும், என் சொந்தம் வரும், பந்தம் வரும், நீ போட்ட லோன் இடத்துல இருந்து வரும் நினைப்ப, அங்க இருந்து கர்த்தர் உதவி செய்ய You may மாட்டார். be expecting the help where you seeking the bank or your அவர் relatives. வனாந்திரத்துல வழிகளை, அவாந்திர வழிகளை, ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனா The இருக்கிறார். Lord he கரங்களை தட்டி ஒரு open ஆமென் சொல்லுங்க. ways in the wilderness and bring வசனம் artisan in மட்டும்தான் the சொல்லுது, desert. காற்றும் இல்ல, The word says, மழையும் அல்ல, no wind ஆனாலும் nor rain, வாய்க்கால்களை நிரப்புவேன். but your rivers will fill. உன் வாய்க்காலுக்கு உண்டானது கர்த்தர் எங்க இருந்தாலும் கொண்டு வருவார். The Lord will bring water from உன் wherever. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமா, உன் வாடகை கட்டணுமா, Either தேவை you need to இருக்கா, pay fees or rent, தேவன் எங்க இருந்தாலும் கொண்டு the வருவார். Lord will bring from சொல்லுங்க. wherever. சில நேரம் நம்பிக்கை இல்லாம இருப்போம் வாழ்க்கையில. Maybe some hopeless situation. இதெல்லாம் நடக்குமா? சில பேர் ஞானசானம் எடுப்பியாமா, So இந்த some கடன் have been தீரட்டும், baptized. இல்ல எங்க வீட்டுக்கார் மாறட்டும், நான் நிச்சயமா பாஸ்டர் I will take baptism அம்மா மேல after my சத்தியமா husband ஞானசானம் saves. எடுத்துக்கிறேன். Definitely I will take after my husband saves. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம், Whatever they say they want. அடையாளம் கேட்போம். They will ask sign. இன்னைக்கு கர்த்தர் அடையாளத்தை தருகிற தேவனா இருக்கு. Today the Lord give you sign. நீ எதை கேட்டாலும் என் தேவன் காட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கு. The Lord is ready to show whatever you ask. யோவான் 20:25 படிங்களே. From the book of John chapter 25 verse 20. மற்ற சீஷர்கள் மற்ற சீஷர்கள், கர்த்தரை கண்டோம் என்று நான் மற்ற சீஷர்ல சொல்றேன், நான்லாம் பார்த்துட்டேன்ப்பா, இயேசுவை பார்த்தேன்ப்பா. The rest of the disciples said we saw Jesus. சில விசுவாசி சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது, The miracle happened at வியாதி மாறினது, the sickness கடன் changed. மாறினது. The debt changed. சில விசுவாசி இருக்கும், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே.
Some of the disciples said nothing ஆனா happened. கர்த்தர் செய்திருப்பார். But Lord would have done something. ஆனா அது கர்த்தர் செய்தார் என்று உனக்குள்ள விசுவாசம் இருக்காது. They doesn't have faith that done by God. நீ தேவனிடத்துல சில அடையாளத்தை கேட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். You may be coming here after asking some signs to the இந்த Lord. வார்த்தையின் மூலமா கர்த்தர் உன்னோடு The பேசிக்கொண்டிருக்கிறார். Lord giving you the word to you. நீ கேட்கிற அடையாளத்தை என் தேவன் காட்டுகிற The தேவனா இருக்கிறார். Lord shows you the sign. சொல்லுவோமே. Lift up your hand and say amen. படிக்கல கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இவன் விசுவாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர். Just look at his disciple. பார்த்து They need to see. ஏசப்ப நேர்ல பார்த்தா பரவாயில்லை. Now it's not that he is seeing Jesus directly. அந்த கையில ஆணி அடிச்சா அதையும் நான் பார்க்கணும். He just want to see the mark of nail. அதுல என் விரல விட்டு என்ன பண்ணணும்? I need to put my hand. நான் உள்ள டெஸ்ட் பண்ணாதான் எனக்கு கன்ஃபார்ம். I will confirm after testing. ஹalleluya. Hallelujah. எனக்கு salary credit ஆனாதான் நான் இயேசு நம்புவேன். I will believe Jesus after my salary credited. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவேன். Same in India. இயேசுவை நீ எப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு அன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்துக்கு உண்டான வழியை கர்த்தர் உண்டு பண்ணிட்டார்னா The Lord open a way for miracle when you accept Jesus. நீ அடையாளத்தை கேட்ட பிறகு காட்டிலும் அடையாளம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்களே காணாத விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான் பாக்கியவதிகள். The people are blessed who have faith not seeing the Lord. ஆனா இருந்தாலும் நீ கேட்கிற அடையாளத்தை கர்த்தர் தருவார். Still the Lord shows you the sign though you ask. கேட்டுக்கலாம் ஆண்டவரே இந்த கடன் திருட்டேன். Today you may ask. அப்படியே கண்களை மூடி இயேசுவே நீ இருக்கிறத நான் நம்புறேன். Lord, I believe you are alive. ஏதாவது ஒரு அடையாளத்தை கேளு கர்த்தர் எடுத்து. You may be asked some sign to the Lord. நீ ஜீவனோடு இருக்கிறதா எனக்கு இந்த காரியத்தை காட்டு. Lord, if you are living, God show me this. நிச்சயமா இதை காட்டுங்க. Surely you will show me this. ஆமென். Amen. ஒரு ஆமென் சொல்லு. Say amen. நிச்சயமாகவே. Surely. கர்த்தரோட அடையாளத்தை காட்டுவார். The Lord will show you a sign. அவன் இடத்துல வந்து கையை காட்டுறாரு. The Lord show me. என் கையை தொட்டு பாருன்றார். You just touch my hand. டச் பண்றான். They touched. அந்த விலாவை டச் பண்றான். They touched his rib as well. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லு. Say amen in faith. ஆமென். Amen. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். Today Lord giving you an opportunity. அவர்ட்ட நீ என்ன அடையாளத்தை வேணா கேளு கர்த்தர் You நிச்சயமா. may ask whatever the sign. இதுக்கு என்ன ஆண்டவரே செய்யறது? Lord, what should I do? நான் இந்த காரியத்தை செய்யறேன் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. I'm about to do the thing, you just show me a sign. இல்ல இந்த இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்வீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எனக்கு ஒரு அடையாளத்தை You காட்டு. just show me a sample if you're going to do certain thing in my life. அநேக இருதயத்துல கர்த்தர் இந்த வேலையில பேசிக் கொண்டிருக்கார். At the moment the Lord is speaking at many hearts. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே. My beloved God's children. இன்னைக்கு கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக உன் வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க The Lord going to give sign because of his resurrection. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you having faith? இப்ப சொல்லுங்க. Now you say. சிலுவையின் மூலமாக நிறைய காரியம் கத்துக்கிட்டோம். We learn. உயிர்த்தெழுதல் மூலமா என்னென்ன கத்துக்கிறீங்க? ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். What are the things you learn through resurrection? தூக்குந்த கத்துக்கணும் பாஸ்டர். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அத்தியாத்தி உன் வாழ்க்கையில ஒரு உறுதியை கர்த்தர் உன் குடும்பத்துல அநேகர் உன்னை கை விட்டிருக்கலாம், அநேகர் உன்னை மதிக்காம இருக்கலாம். Lot of people haven't not respected உன்னை கொண்டு நீ உன் குடும்பத்துல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற. The Lord having blessing to your family through you. குடும்பத்துல உன்னை அங்கீகரிக்கப்படும்படிய சூழ்நிலை கர்த்தர் The உருவாக்குவார். Lord creating a situation to recognize it your family. 2 The second thing. ஆண்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன? For the men. நீ தேடினா அதிசயத்தை காண ஆரம்பிப்பாய். If you seek, you will find the miracle. நீ முயற்சி பண்ணினா நீ அதிசயத்தை காண If செய்வாய். you take effort, you will see the நீ miracle. ஒரு ஸ்டெப் முயற்சி பண்ணி வச்சினா அடுத்த ஸ்டெப்புக்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். If you take one step, the Lord will help for others. மூன்றாவது, The third thing. தோய்ந்து போன உன் இருதயத்தை, And the fainted heart. ஃபெயிலியரான உன் வாழ்க்கையை கர்த்தர் மலர செய்கிற தேவனா. The Lord revive the failure life. நான்காவது, The fourth thing. நீ கேட்கிற அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். The Lord will show you the sign what you are. எழுந்து நிற்போமா?